ஓகே கேஸ் ஐம் பேக் வித் ஒரு வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். என்ன ப்ரோ இன்றைக்கி ஏதோ நார்மல் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறேன், எங்கள் கேமரா எங்கேயாச்சுன்னு கேட்பீங்க. சார்ஜ் இல்லை, சரி சார்ஜும் போடலை, இப்போது போட்டால் எப்படி 2 to 3 hours ஆகிடும். சரி ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணலாம். என்ன மேட்ரு அப்படின்னா, ஜனநாயகன் இப்போது அடுத்த மாதம் படம் ரிலீஸ் ஆக போகுது, கடைசி படம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த படம் எப்படி வந்திருக்கு அண்ட் முக்கியமாக இப்போ இந்த ஆடியோ லான்ச் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கான்செப்ட் மாதிரி ஒன்று பண்ண போகிறாங்க. இது எப்படி இருக்க போகுது மலேசியாவில்? நம்ம ஃப்ளைட் டிக்கெட்ஸும் போட்டாச்சு, அங்கே நம்ம நண்பர்கள்லாம் வாங்க ப்ரோன்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. எல்லாமே ஆஸ் பிளான்டாக போகணும் தான் டெய்லி நான் யோசிச்சுட்டே இருக்கேன். இதுக்கு நடுவில் சில கொஷின்ஸுக்கெலாம் நான் பதில் சொல்லிடுறேன். இந்த ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் அப்படின்றது மலேசியாவிலேருந்து லைவ் பண்ணுவாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது 100% என்னால் சொல்ல முடியாது. பட் லைவ் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் ஆடியோ லான்ச் நடத்தாதுக்கான ரீசன் எல்லாருக்குமே தெரியும் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு கண்ட்ரியில் போய் பண்ணுறாங்க அப்படின்னும்போது இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் ஏமாந்து போகக்கூடாது. அதனால் கண்டிப்பாக லைவாக தான் இருக்கும் அப்படின்றது எனக்கு கிடச்ச ஒரு இன்ஃபர்மேஷன். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு. இரண்டாவது, ஜனநாயகனோட அடுத்த சிங்கிள் நான் சொன்ன மாதிரி December 1st week ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த வாரத்திலிருந்தே நம்ம we can expect அடுத்தடுத்த என்ன அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் படத்தோட ட்ரெய்லராக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்மஸ் டைமில் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் இந்த ஆடியோ லான்ச்க்கான ஹைப் ஏற்றி விட்டாங்கன்னா வேறு லெவலில் ரீச் இருக்கும். தளபதி நம்ம சொல்லவே தேவையில்லைங்க. அவர் என்ன பண்ணாலும் அந்த இடத்துல ரீச் இருக்க தான் செய்யும். அது ஒரு பொலிட்டிக்கல் விஷயமாக இருக்கட்டும், சினிமா விஷயமாக இருக்கட்டும், அது அவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் அப்படி. நம்மளால் அதெல்லாம் ஒன்றுமே நம்ம குறைய சொல்ல முடியாது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். டிவிக்கேல என்ன தான் நடக்குது அப்படின்றது கண்டிப்பாக நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். பாண்டிச்சேரியில் ஒரு கேம்பெயினுக்காக பேசியிருக்காங்க. பட் டியூ டு ஃபியூ சர்டன் ரீசன்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் பர்மிஷன் கொடுக்க மாட்டுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அந்த இடத்துல க்ரௌடு வந்துடும், அவங்க வருவாங்க, இவங்க வரும். இதிலும் பார்த்தீங்கன்னா புஷியானந்த் அவர்கள் பாண்டிச்சேரியில் ஒரு எக்ஸ்எம்எல்ஏவாக இருந்தவர். அவர் ஈஸியாக அவர் நினச்சா பெர்மிஷன் எடுத்துகிட்டு வந்துடலாம். பட் ஏதோ ஒரு அந்த இடத்துல பாலிடிக்ஸ் நடக்குது. வாண்டடாக தான் பெர்மிஷன் கொடுக்காம இருக்காங்க. பட் இதுக்கும் சிஎம்க்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் அவர் எனக்கு தெரிஞ்சு எதனால் ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, சென்னையிலையும் தமிழ்நாட்டில் நிறைய ஏரியாவில் இப்போ மழை பெஞ்சிருக்கு. இந்த மழை பெஞ்சதால் ரோடுங்கள்லாம் செம்மையாக டேமேஜ் ஆகிருக்கு. சரி, ஓகே, இந்த வீடியோ ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி, ரியல் லைஃப்பில் நீங்கள் எப்போயாவது சீட் கோட் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்துருக்கீங்களா? கேம்லலாம் நம்ம போட்டு விளையாடுவோம்ல. ஆனால் நான் அதை பார்த்துருக்கேன். ஒரு 20 நிமிஷத்துக்கான வீடியோங்க. அந்த வீடியோவில் நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சில விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. நான் 1 மடங்கு தான் காசு போட்டேன். ஆனால் அந்த வீடியோ பார்த்து முடியறதுக்குள்ளே ஒரு 3 மடங்கு பார்த்திங்கன்னா என்னால் காசு எடுக்க முடிஞ்சுது. நீங்களும் அந்த வீடியோ பார்க்கணுன்னா பின்னடு கமெண்ட்டில் அந்த வீடியோக்கான பிளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துட்றேன். ஆனால் அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும், ஸ்டார்டிங் டு எண்டிங். அப்படி இல்லைனா மேலே எங்கேயாவது ஐ பட்டன்லேயும் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்றேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது ஒரு விளம்பரம் மட்டும் பாருங்கள், வேறு இப்படியும் பார்க்காதீங்க. சரி, அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். சென்னையிலையும் நிறைய ஏரியா ஆஃப் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கு. சொல்லப்போனால் பயங்கர மழையே கிடையாது. இது அந்த புயல்ன்றது, அந்த தித்வாத் புயல் அப்படின்றது ஸ்ரீலங்காவை தான் வச்சு செஞ்சுருக்கே தவிர தமிழ்நாடோட கோஸ்டல் லைன்ஸில் தான் இருக்குது. லேண்ட்ஃபால் அப்படின்றது ஸ்ரீலங்காவில் தான் ஆச்சு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய சைக்ளோனான்னு கேட்டால் கிடையாது. ஒரு ஆரஞ்சு அலர்ட் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு மாதிரி சாரல் மாதிரி தான் போட்டிருந்தது. மாதிரி அப்பப்போ கொஞ்சம் நடுவில் ஹெவியாக வந்துச்சு. ரோடுலாம் பார்த்திங்கன்னா ஏதோ பிஸ்கெட்டு சாக்லேட் மாதிரி வந்துட்டு இருக்குது. நைட்டோட நைட்டு பார்த்திங்கன்னா மண் போட்டு பேட்ச் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு மெட்ரோ சிட்டிங்க சென்னை அப்படின்றது. தமிழ்நாடோட அந்த பொருளாதார விஷயங்களில் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு சிட்டி அது. நம்ம இந்தியாவிலே நான் சொல்கிறேன், ஹார்பர் இருக்குது, என்னென்னோ இருக்குது. ஒரு அப்படிப்பட்ட ஒரு சிட்டியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது நல்லா இருக்கணும்னா ரோட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ட்ரைனேஜ் சிஸ்டமும் சரி பண்ணல, ரோட்ஸும் சரி பண்ணல. இதில் என்ன ஹைலைட்னா, இந்த இடத்துல பாலிட்டிக்ஸ் என்னென்னா, நேற்று தண்ணி இருந்தது, இன்றைக்கி தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு எப்பயோ பழைய இமேஜஸில் எடுத்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க அந்த ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க. இப்போ இந்த 4000 கோடி எங்கே தான் போச்சு? என்ன தான் பண்ணாங்க? யாரோட அக்கௌண்ட்டில் தான் யாருக்கு தான் அந்த காசு வரப்போகுது? இந்த 4000 கோடியில் லைக் என்ன சொல்கிறதுனா 95% நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம் அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா ஆளுங்கட்சியில். ஆனால் 95% யூஸ் பண்ண மாதிரி தெரில. எல்லா தாழ்வான பகுதியில் தண்ணி இருக்குது, எல்லோரும் அவசரப்பட்டுன்னு இருக்காங்க. பூந்தமல்லி சைட்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைஓவருக்கு சைடில் கார்லாம் பார்த்திங்கன்னா மூழ்கி போயிட்டு இருக்குது. இந்த மழைக்கு இன்னும் ஒரு பெரிய சைக்ளோனும் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இப்போது வெதர் கண்டிஷன்ஸ் எப்படி போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி மழை இல்லைனா அடுத்த ஒரு வாரத்துக்கு மழை இருக்குது. ஸோ சைக்ளோன் அடுத்தது இதை விட பெருசாக வந்தால் அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு சென்னையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. மற்ற ஸ்டேட்ஸ் கம்பேர் பண்ணும்போது சென்னையில் ரோட்ஸ் ஓகே. பட் ரோட்ஸ் இருந்தால்
ட்ரைனேஜ் சிஸ்டம் என்ன பண்ணுறது? அது இந்த மெட்ரோ ஒர்க் பண்ணுற இடம்லாம் பார்த்தீங்கன்னா குளம் மாதிரி நிற்கிது. இப்போ சென்னையில் வண்டர்லா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வண்டர்லா தனியாக ஓப்பன் பண்ணுறது? இதுவே ஒரு வாட்டர் பார்க் மாதிரி தான் இருக்குது சென்னையில். ஒரு 2 மணி நேரம் மழை பெஞ்சாலே ஸ்விம்மிங் பூல் மாதிரி தண்ணி தேங்கி நிற்கிது. இது யாரை நம்ம ப்ளேம் பண்ணணும்னா ஆப்வியஸ்லி 200% கவர்மெண்ட்டு தான் நம்ம ப்ளேம் பண்ணணும். நம்ம மேலேயும் பார்த்திங்கன்னா தப்பு இருக்கான்னு கேட்டால் நம்மளும் அதில் ஒரு பங்கு வச்சுருக்கோம். என்ன தெரியுமா? பிளாஸ்டிக்கை தூக்கி சிங்கில் போடுறது, காவாவில் போடுறது, பிளாஸ்டிக் வராங்க அங்கே தூக்கி போடுறது, இதெல்லாம் என்ன வேணால் போய் அடைச்சிக்கும். ஸோ அந்த வேலை செய்கிறவங்களும் எவ்வளோ தான் போய் வேலை செய்வாங்க. பட் சென்னைக்கு அந்த ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்காங்களா 4000 ரூபாய் கோடினா? சத்தியமாக இல்லை. இதனால் மக்கள் அவஸ்தைப்படுறாங்க. எலக்ட்ரிக் வேலை இருந்துது, வண்டிங்க நாசமாகுது, வண்டிங்க கெட்டு போகுது. இதெல்லாம் யார் காசு கொடுப்பாங்க? யார் வீட்டு காசு? இதெல்லாம் டேக்ஸ் கட்டுறோம். அதை வச்சு தான் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணணும். இதை தாண்டி சென்ட்ரல்லேருந்து நீங்கள் காசு வாங்குறீங்க. இந்த சிஸ்டமுக்கெலாம் என்ன சரி பண்ணீங்க? என்ன கொடுத்தீங்க? இப்போ என்னென்னா டிவிகே சைட்லேருந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் ஒரு பேஜில், தளபதி அவரோட ட்விட்டர் பேஜில். இந்த மாதிரி மழை டைமில் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள், நம்ம தான் ஆதரவாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்களோ இல்லையோ, டிவிகேல இருந்த அந்த மக்கள் கட்சி எல்லாருமே நான் சொல்கிறேன், அந்த மக்கள் ஃபேன்ஸ் கிளப்பில் இருக்குல்ல, இவங்களாம் சேர்ந்து பால் பேக்கெட் கொடுக்குறது, இது எப்போவுமே தளபதி ஃபேன்ஸ் கிளப்பில் பண்ணுறது தான். மக்கள் இயக்கத்துலேருந்து அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் தளபதி இப்போ அந்த தலைவர் அப்படின்னு ஒரு பொசிஷனில் இருந்து அவர் சொல்லி இன்னும் அதை செய்கிறாங்க. சிம்பிளான ஒரு விஷயம். அவர் இன்னும் ஆட்சிக்கு வரல, எதுவுமே இன்னும் பண்ணல. பவர் இருந்தால் தானேங்க. இப்போ தானே ஒரு தலைவராக வந்திருக்காரு. இப்போ வரலாம் அவர் எடுத்து கொடுக்குற காசு எல்லாமே அவரோட காசு தான். அவர் இன்னும் டேக்ஸ் மணிலாம் கொடுக்கல. அப்படி நாங்கள் டேக்ஸ் கட்டி கூட அதுக்கான ஒரு இது இருக்கான்னு கேட்டேன். எனக்கு சொல்லும் போது சிட்டி சைட்லலாம் எனக்கு மக்கள்லாம் ரொம்ப ஏமாந்து போனவங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இது பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரோம், மெட்ரோ போடுறோம், அதை போடுறோம், இது போடுறோன்னு சொல்லிட்டு இப்போ மெட்ரோவே நின்றுடுச்சு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல நான் ரீல்ஸை பார்த்தது உண்மையாக போயான்னு தெரில, எல்லாம் அந்த சப்வேல நடந்து போய் நின்றாங்க. இந்த லட்சணத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுன்னு இங்கேங்க எனக்கு புரியவே இல்லை. சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ ஜனநாயகனோட அடுத்த சிங்கிளுக்கு வெயிட் பண்ணுறீங்களா, அடுத்த ட்ரெய்லருக்கு வெயிட் பண்ணுறீங்களா, ஆடியோ லான்ச்சுக்கு வெயிட் பண்ணுறீங்க, எத்தனை பேர் மலேசியாவுக்கு போக போகிறீங்க, என்ன கதை ஏது கதைன்னு சொல்லிட்டு எல்லோரும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள கல்லன்னு வச்சுக்கலாம் நம்ம கமெண்ட் செக்ஷனை. வேறு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.